ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து ரசமலாய் தான் பண்ண போகிறேன். என்னாச்சு, ஒரு ஃப்ரெண்டு வந்து வெனஸ்டே தான் எனக்கு வந்து ஃப்ரைடே ஒரு 100 ரசமலாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இம்மீடியட்டாக வீடியோ எடுத்து உடனே எடிட் பண்ணி உடனே போஸ்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ரப்ரி ரெடி பண்ணணும். அந்த ஒரு ரசமலாய்க்குள்ளே தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, பால் மாதிரி. ஸோ நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2.5 லிட்ரு பால் எடுத்திருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்க்கு. நீங்கள் வந்து நான் 100 ரசமலாய்க்கு தாங்க கணக்கெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் மீங்க, இது மாதிரி நீங்கள் ரசமலாய் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோட்டல் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்வீட் கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரியே தான் இருக்கும். அந்த பாலை வந்து அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்துட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, நம்ம வந்து இதில் சுகர்லாம் போடக்கூடாது. மில்க் மேடு இருக்கு இல்லையா, கண்டன்ஸ் மில்க் அதுதான் போடணும். ஸோ என்னாச்சு, அந்த ஓப்பனர்லாம் என்கிட்ட இல்லை. அதனால தான் கத்தி வச்சு ரொம்ப தட்டி தட்டி ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் நானும் பாப்பாவும். ஸோ நான் வந்து அவளை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு நம்ம குங்குமப்பூ ரெடி பண்ணணும். அந்த குங்குமப்பூவோட கலர் தான் நல்ல டார்க் எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் நல்ல சூடான பால் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதை ஒரு கப்பில் போட்டுட்டு ஒரு 3 பிஞ்ச் அளவு குங்குமப்பூவை உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். நான் நிறைய பால் எடுத்திருக்கேங்க, கிட்டத்தட்ட 2.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதனால தான் நான் இவ்வளோ குங்குமப்பூ போடுறேன். நீங்கள் வந்து கம்மியான அளவு எடுத்தீங்க அப்படின்னா கம்மியான அளவு பாலே போதும். வெனஸ்டே ஈவினிங் தாங்க நான் இதுவே பண்ணேன். ஸோ தூங்கவுமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா குவான்டிட்டி ஜாஸ்தி இல்லையா, அதனால் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்குமே எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏதோ பசங்க இருந்ததுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால் வந்து அவங்கக்கிட்ட பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸே பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் வந்து கண்டன்ஸ் மில்க் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, அந்த டின்னில் தானே வரும், நான் 2 டின் எடுத்திருக்கேங்க. 2 ஃபுல் டின் எடுத்திருக்கேன். ஒரு டின்னோட மெஷர்மெண்ட் அளவு வந்து 396 கிராம். அதே மாதிரி 2 396 கிராம் 2 டின் எடுத்திருக்கேன். பால் வந்து லைட்டாக மேலே வந்து ஆடையெல்லாம் தட்டும் இல்லையா, பொங்குற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆடையாக வரும்ல, அப்போயே வந்து நான் அந்த கண்டன்ஸ் மில்க்லாம் உள்ளே போட்டுட்டேன். உள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நிறைய பால் இருக்குது, டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் அடிக்கடி நல்லா அடியில் விட்டு சுரண்டி சுரண்டி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அடியிலலாம் வந்துக்கிட்டு எதுவுமே ஒட்டாது, கொஞ்சம் தீஞ்செல்லாம் போகாது. ஸோ நான் வந்து இப்போ நட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். நட்ஸை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நட்ஸ் வந்து எல்லாம் என்னென்ன அளவெல்லாம் எடுத்திருக்கேன்னா, பாதாம் 1/4 கப் எடுத்திருக்கேன், பிஸ்தா 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்தா வந்துட்டு சால்ட்டட் பிஸ்தா, நான் காஸ்கோவில் வாங்கினது. அங்கே வந்து அன்சால்ட்டடு இல்லை. ஸோ இதுதான் நான் யூஷுவலாகவே ரசமலாயெலாம் பண்ணேன் அப்படின்னா போடுறது. ஸோ வந்து உப்பு கைக்கிறது, பால் தீஞ்சு போகிறது அப்படி எதுவுமே ஆகாது. சம்டைம் வந்து உப்பு போட்டோன்னா தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அந்த இதெல்லாம் எதுவுமே இதில் வராது. நான் ஃபஸ்ட்டுருந்தே வந்து இந்த பிஸ்தா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாதாம் பிஸ்தா 2யுமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நல்லா நிறைய நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். பட் இவ்வளோ தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் நான் அது 1/4 கப்பு இது 1/4 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் தான் அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலுக்குள்ளே இந்த நட்ஸையெல்லாம் போடணும். பால் பார்க்குறதுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். என்னடா அது திக்கா இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இப்போ நம்ம நட்ஸையெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம் பாருங்களேன், அடுத்த நாள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா செம்ம திக்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு இது போதும். இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கப்போ இன்னும் ரொம்ப திக்காயிரும், நல்லா இருக்காதுங்க. இப்போ குங்குமப்பூவுமே நல்ல கலர் வந்துருச்சு, நல்லா டார்க் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அதை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சமே நான் ஆட் பண்ணுறேன். என்னாச்சு அப்படின்னா, எனக்கு உள்ளே போடுறப்ப நல்லா பார்க்குறப்ப எல்லோவாக இருந்துச்சு, ஆனால் உள்ளே போட்டேன் அப்படின்னா எல்லோ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னும் நிறையா போட்டால் தானே இன்னும் அந்த எல்லோ கலர் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் கையில் எடுத்து போட்டேன். ஸோ நான் அடுப்பை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ கண்டன்ஸ் மில்க் எல்லாம் போட்டுட்டு மொத்தமே ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும்தான் அடுப்பில் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து அடுப்புலலாம் இல்லை. பால் வந்து ஆடை தட்டும்போது நீங்கள் கண்டன்ஸ் மில்க் உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கிட்ட அடுப்பில் இருக்கட்டும். நம்ம அப்போ அந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
அந்த ரப்ரி அந்த தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே இருக்க அந்த பால் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ இதை ஃபுல்லாக ஒரு பைரக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பார்க்க தண்ணியாக இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அது சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மலாயுமே ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உள்ளே போட்டு அது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பைரக்ஸில் ஊற்றிட்டேன். பட் ஆனால் வந்து இன்னொரு பைரக்ஸில் ஊற்றுறப்ப ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மலாய் ரெடி பண்ணி இதுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக விழுந்துரும். அந்த தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துரும். ஸோ அதனால் இன்னொரு கொஞ்சம் பெரிய பைரக்ஸாக பார்த்து மாற்றிட்டேன். கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன், கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இமீடியட்டாகவே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அந்த மலாய் தான் ரெடி பண்ணணும். என்கிட்ட மலாய் பண்ணுறதுக்கு பால் கொஞ்சம் பத்தாமல் தான் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் மலாய் ஃபுல்லாகவே பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ரப்ரி வந்து 2.5 லிட்டர் பாலில் பண்ணேன் அப்படின்னா இந்த மலாய்க்கு வந்து 4.5 லிட்ரு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேங்க. நீங்கள் அதில் 1 பங்கு அப்படின்னா இங்கே 2 பங்கு அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க, கம்மியாக பண்ணீங்க அப்படின்னா. ஸோ 4.5 லிட்ரு பாலை வந்து நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதையுமே வந்து நம்ம காய்ச்சணும். ஸோ அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டேன். ஏன்னா அடியில் வந்து லைட்டாக பிடிச்சிரும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து கிண்டி விட்டேன். ஸோ பாப்பா வந்து அப்புறம் பார்த்துக்க சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ வந்து நான் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணணும். ரசமலாய், ரசகுல்லா, பன்னீர் எது பண்ணாலுமே நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டு தான் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த வினிகர் போட்டு பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. மொத்தம் 8 லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வினிகர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் தரையிற வரையில் வெயிட் பண்ணி பண்ணிக்கலாங்க. ஸோ 8 லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாலை வந்து எந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணுன்னா, பால் ஆட தட்டும் பாருங்கள், அப்போ ஊற்றக்கூடாது. பால் வந்து நல்லா பொங்கி வரும் பாருங்களேன், நல்லா எலும்பி வர்ற ஸ்டேஜில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து நல்லா தெரிஞ்சிரும். அது நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பையே ஆஃப் பண்ணணும். நம்ம முன்னாடியே வந்து அந்த பால் வந்து அந்த ஆடை கட்டும் பாருங்களேன், அப்போவே நீங்கள் லெமன் ஜூஸை ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது சரியாக தெரியாது, ரசகுல்லாவோ இல்லை ரசமலாயோ நல்லாவே வராது. ஸோ அதனால் அது பொங்குற ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸுங்க, நான் நல்லா பெரிய பாத்திரம் நிறையா ஐஸ் க்யூப் ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து இந்த சூடான அந்த தெரிஞ்ச பால் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அப்படியே போட்டு அமுத்தி விட்டுருங்க. அப்படின்னா அது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிரும். அப்படி பண்ணிங்கன்னா ரசமலாய் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ரசகுல்லாவுமே அது மாதிரி தான் செம்ம சாஃப்டாக இருக்கும். அது நல்லா ஃபுல்லாகவே மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு துணி, நல்ல ஒரு துணியில் அடியில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த துணியை மேலே போட்டு நம்ம திரைச்சி வச்சதெல்லாம் இதில் ஊற்றிடுங்க. பாலை ஊற்றிட்டு நல்லா அந்த டேப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா லெமன் ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அதை டக்குன்னு பண்ணணும். விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த லெமன் ஸ்மெல் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிடுங்க, அந்த லெமன் ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சிருங்க, தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அந்த சிங்கோட டேப் மேலே வந்து கட்டி விட்டுறணும். கட்டி விட்டோம் அப்படின்னா தான் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே விழுந்து மேலே இருக்கவில்ல நல்லா டைட்டாகும். மலாய் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இதுவுமே நல்லா தண்ணியெல்லாம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் எடுத்து அந்த துணியில் எடுக்கிறப்பே தெரியும், நல்லா மாவு மாதிரி அப்படியே இருக்குங்க. ஸோ தண்ணியோடு பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக பால் பிடிக்க வராது. அப்படி நீங்கள் எப்படியோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அது இதுன்னு போட்டு பால் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்போம் மறுபடியும் ஒரு சுகர் சிரப்பில் போட்டு, அப்போது அது எல்லாமே பிரிஞ்சிரும். ஸோ அதுக்காக தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும், அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. மாவு மாதிரி அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்களேன். இதை இப்போ நல்லா உதுத்து விட்டு நல்லா கையில் பிசையணுங்க. இப்போ உதிரியாக இருக்கிறது ஃபுல்லாக ஒரு சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதை பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே வலுவலுன்னு அப்படியே பார்க்க ஒரு அழகாக அப்படியே பால் மாதிரி திரண்டு இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வரையிலும் நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நான் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே போடலைங்க, நான் போடாமல் தான் பண்ணுவேன். அப்படி போடாமல் பண்ணாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சில பேர் வீட்லலாம் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அது போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா பிசைஞ்சிருங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு தான் போய் பிசைய போகிறேன். ஏன்னா இது வந்து கொதிக்கவுமா அதுவும் ரெடி ஆகுமா, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் அளவு தண்ணி எடுத்திருக்கேங்க. அதில் வந்து இப்போ நம்ம சுகர் போடணும். சுகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கப் சுகர் போட்டிருக்கேன்.
5½ கப்பு வெள்ளை சக்கரை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ப்ரௌன் சுகர் போட்டோம் அப்படின்னா நம்ம ரசமலாயோட கலரே கொஞ்சம் வித்தியாசமாக மாறிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லோ மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இது வெள்ளை சர்க்கரையில் பண்ணியிருக்கேன். இப்போ பால் பிடிச்சிடலாங்க. என்னாச்சு, ஃபஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிருச்சு போல். ஸோ அதனால் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ மறுபடியும் ஒரு தட்டில் பிடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு தட்டில் தான் பிடிக்கணும். நீங்கள் பால் பிடிக்கிறப்ப வந்துட்டு நல்லா ரவுண்டாக வந்து நம்ம ஜாமுனுக்கெலாம் பிடிப்போம்ல, அது மாதிரி நல்லா ரவுண்டாக கையில் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக அமுத்தி விட்ருங்க. ஸோ தட்டையாக இருக்கும். ரொம்ப பெருசாக பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜீனி பாகில் போட்டு கொதிக்கிறப்ப ரொம்ப பெருசாயிரும். ஸோ ஓரளவு மீடியம் சைஸ், அப்படி இல்லைன்னா ஓரளவு சின்ன சைஸாக பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அந்த ஜீனி பாகில் வந்து கொதிக்கிறப்ப அது ஓரளவு நல்லா பெருசாக வரும். அதே மாதிரி நீங்கள் அந்த இது இருக்கு இல்லையா, ரப்ரி, அதுக்குள்ளே போடுறப்ப ஊறி அது கொஞ்சம் பெருசாக தெரியும். நீங்கள் ரொம்ப பெருசாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அது ஊறி ஊறி ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரசமலாயை ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே போடணும். கொயான்னு நிறைய போட்டுறக்கூடாதுங்க. இந்த இடமெல்லாம் பத்தாத மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது கொதிக்கிறப்ப இன்னும் பெருசாகும். ஸோ இடம்லாம் பத்தாமல் போயிடும். அதனால் ஓரளவு கம்மியாக போடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சது மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ திருப்பி போடணும். மறுபடியும் நான் திருப்பி போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையுமேவும். நீங்கள் திருப்பி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஒரு 5 நிமிஷம் அது வந்து கொதிக்கணும். ஸோ நல்லா திருப்பி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரப்ரியில் போடணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்ச இதை ஃபுல்லாக எடுக்கிறேன். அதோட திக்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்க முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் கலரும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி திக்னஸும் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. இது வந்து இன்னும் டே 1 ஆகலை. ஏன்னா இன்றைக்கி தான் எல்லாமே பண்ணுறேன். அப்போவே இப்படி இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்குறப்ப பாருங்களேன், இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரசமலாயை உள்ளே போடணும். ஸோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரசமலாயை ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு 100 ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த ஜீனி பாகு இருக்குல்ல, அந்த சுகர் சிரப்பு, அதை மட்டும் லைட்டாக அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் விழுந்துடும். ஸோ நீங்கள் அப்போ வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது கம்பி பதம் எதுவுமே தேவையே கிடையாதுங்க. என் பொண்ணுங்க 2 பேருக்குமே நான் பண்ணுற ரசமலாய் எப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் விரும்பியெல்லாம் சாப்பிட்றாலாம் கிடையாது. ஏதாவது என்னைக்காவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா லைட்டாக எடுத்துப்பாங்க. ரொம்ப விரும்பி அம்மா இதை பண்ணி கொடுங்களேம்மா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது ரசமலாய் மட்டும்தான். அதுவும் என் சின்ன பொண்ணுக்கு நான் பண்ணுற ரசமலாய் எப்படின்னா அவ்வளோ பிரியம், அவ்வளோ பிடிக்கும். ஸோ வந்து எப்போயுமே ரசமலாய் வீட்டில் இருந்தது அப்படின்னா பாப்பா டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது ஸ்வீட் தானே, இல்லை ஹெல்த்தியாகவும் கிடையாது இல்லையா, அதனால தான் ரொம்ப அடிக்கடி பண்ண மாட்டேன். பட் எப்போயாவது ஒரு நாள் வந்து ரொம்ப கேட்டாங்க அப்படின்னா மட்டும் இதை வந்து பண்ணி கொடுப்பேன். அடுத்து நான் எப்போ பண்ணுவேன்னே தெரியாது. ஸோ இது வந்து சடனாக சரி இந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து ரெசிபியும் சேர்த்தே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலான்னு தான் எடுத்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் போட்டப்போ கம்மியாக போட்டேன். இப்போ கொஞ்சம் தாங்க இருந்துச்சு தட்டில். ஸோ அதை எல்லாத்தையும் போட்டலான்னு போட்டது பாருங்கள் எவ்வளோ இடத்த அடைச்சிக்கிடுச்சின்னு. நான் வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் பால் பிடிச்சிருந்தேன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதை போட்டப்பேவும் அந்த இடத்த ஃபுல்லாக அடைச்சிருச்சு. ஏன்னா தண்ணியுமே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பாருங்கள். அரை பாத்திரத்துக்கு ஊற்றின தண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 பாத்திரம் அளவு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய மலாய் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம போட்டு குக் பண்ணி எடுக்கிறப்ப தண்ணி அளவு கண்டிப்பாகவே கம்மியாயிரும். நான் எல்லாமே போட்டேன் அதுக்குள்ளே. ஸோ இந்த ஒரு இது மட்டும்தான், இதையும் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ரசமலாய் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். நான் பண்ணி முடிக்கும்போது எக்ஸாக்டாக மணி வந்து 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தூங்க போகணும். ஏன்னா அடுத்த நாள் வந்து ஸ்கூல் இருக்குது பசங்களுக்கு. நான் வந்து இதை ஃபுல்லாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போகணும். எப்படியும் காலையில் வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போயே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் காலையில் இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் பேக் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாம் விளக்கி வச்சுட்டு தான் போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்புறம் வெளியிலேயே ரசமலாய் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் தான் தேவை. ஸோ நாளைக்கு காலையில் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் முன்னாடி நாள் நைட்டே நான் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். அப்போம்போது இந்த ரசமலாய் வந்து நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் அந்த ரப்ரி ஃபுல்லாக திக்காக இருக்கும். எப்பயுமே ரசமலாயை பண்ணோன்னு சாப்பிடவே கூடாதுங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இது அந்த ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும்.